கடவுளே, இதுவரைக்கும் நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா நான் கேட்காம இருந்ததுக்காக நீ எதுவும் எனக்கு பண்ணதே இல்ல. இதுவரைக்கும் நான் கோவிலா நினைச்சுக்கிட்டு இருந்தது அந்த மண்டைகளோட டீ கடை மட்டும்தான். இதுவரைக்கும் நீ எனக்காக எதுவுமே செஞ்சதில்ல. நான் எந்த வேலை செஞ்சாலும் அது சொதப்பலாவே மாறிக்கிட்டு இருக்கு. என் பாக்கெட்ல பணம் இதுவரைக்கும் நின்னதே கிடையாது. நான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளாகணும். இந்த அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழியை பண்ணி என்ன பெரிய ஆளாக்கணும் கடவுளே. அப்படி நீ எதுவுமே செய்யலன்னா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓவரா அழுத்தா உடம்புக்கு ஒத்துக்காது. வா போகலாம். நான் உன் கோயிலுக்கு வர்றதுக்கு தான் கடைசி தடவை. இதுக்கப்புறமும் நீ எனக்கு தேவையானது எதையும் கொடுக்கலனா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். இது சத்தியம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல கடவுள் இருக்குன்றதுக்கே நான் நம்ப மாட்டேன். ஐயோ மோட்டோ, நீ சத்தம் போட்டு பேசுறத கேட்டு சாமிக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. இது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை. எனக்கு தேவை வாழ்க்கைக்கு பணம். அந்த பணத்தை கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் நான் இந்த கடவுளை கும்பிடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பத்துலு போதும், இப்ப கிளம்பி வா. நான் சொல்றேன்ல, வா. ஓகே ஓகே, நீங்க ஏதோ கோபமா இருக்கீங்கன்னு தெரியும். நான் அப்புறமா வரேன். ஆஹா, என்னுடைய செப்பல் எங்க போச்சு? ஏப்பா, என்னுடைய செருப்பு எங்க காணோம்? எனக்கு எப்படியா தெரியும்? அதோ அங்க இருக்கு. அது யாரோடது? அது என்னோடது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த செருப்பை போட்டுட்டு வந்தவன் உன் செருப்பை போட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் அவனை போய் தேடி கண்டுபிடி போ. ஆஹா, இது என்னது? இந்த செருப்பு போட்டவன என்னால நடக்க முடியல. குதிச்சு குதிச்சு பேச வேண்டியதா இருக்கு. யாராவது இத தடுத்து நிறுத்துக்கல. ஆஹா, பத்ரு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல. என்னால குதிச்சு குதிச்சு நான் பேச முடியுது. மோட்டோ, எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? இல்ல பத்ரு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த செருப்பை போட்ட உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கசிதே, சீக்கிரமா போய் பத்ருவா காப்பாத்து. நீ பாட்டுக்கு இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா போறியா இல்லையா? வேணப்பா, அடிக்காதப்பா. இது என்ன சொல்ற? அப்படியே செய்யறப்பா, அடிக்காதப்பா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சீக்கிரமா இதை நிப்பாட்டலன்னா நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்க. அங்க பாரு, மோட்டோ அடிங்க அவனை. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். என்னப்பா ஆச்சு இவனுக்கு? பின்னாடி வேடி கீடி வச்சிட்டாங்களா என்ன? இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்க மாட்டோம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுக்கு பேரு தான் பஞ்ச் டயலாக். என்ன பாராட்டுறத விட்டுட்டு எதுக்காக அவன் இங்க வந்திருக்கான்னு போய் முதல்ல கேளு போ. டான் மண்டையா, என்ன காப்பாத்து. என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. என்ன நடக்குது, என்ன பண்றது எனக்கே புரியல. ரொம்ப பிரமாதம் மோட்டோ. என்னைக்கு பூரா இந்த மாதிரியே ஆடி நீ என்ன குஷிப்படுத்திக்கிட்டே இரு, புரியுதா? இல்ல டான் மண்டையா, என்ன காப்பாத்து. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது என்ன காப்பாத்து. இந்த மூட்டுவை பார்சல் பண்ணி வேனுக்குள்ள கொண்டு போய் வைக்க. இவனை பத்தி யாரு கேட்டாலும் அவனை அடிச்சு துரத்துக்க. தேங்க்யூ டான் மண்டையா, ரொம்ப தேங்க்யூ. வாங்க வாங்க, அவனை பார்சல் பண்ணுங்கடானா. நீங்க பறந்து வந்துகிட்டு இருக்கீங்களே, என்னடா நடக்குதுங்க? என்ன ஆண்டி? இது எப்படி நடந்திருக்கும் நண்பர்களே?
மோட்டு மாதிரி ஒரு நல்ல மனுஷன், அதுவும் தைரியமான ஒரு மனுஷன் கண்ணுல பட்டவங்க எல்லாரையும் எட்டி மிதிக்கிறானோ. கச்சா கச்சா, நீ சொல்ற மாதிரி அந்த பெரிய மனசுலாம் இல்லையா, பெரிய கால் தாயா இருக்குது அவனுக்கு. டான்ஸ் ஆடுற மாதிரி முன்னாடி இப்படி இப்படி அடி கடத்துல எட்டி உதைக்கிறாயா தாலே. உதவானா எனக்கு எப்படி பறக்கும் தெரியுமா? பூசணிக்கா மாட்டேங்க, என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த காலால எல்லாரையும் எட்டி உதைக்கணும் போலயே இருக்கு. எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்திரு. அப்போ இந்த பூட்ஸ கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? இல்ல, எதனால இப்படி பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து மாட்டேயா, காப்பாத்து. டாக்டர் ஜட்கா சார், அவன் பக்கத்துல போயிடாதீங்க. கிட்ட வர சொல்லி எட்டி ஓங்கி மிதிச்சிடுவான், புரிஞ்சுக்குங்க. அட, நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. என் நண்பனுக்கு நான் உதவி செய்ய போறேன். என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, நான் இப்ப அந்த பூட்ஸ கழட்டி காட்டுறேன் பாரு. ரொம்ப நன்றி பூசணிக்கா மாட்டேங்க, ரொம்ப நன்றி. என்ன சந்திரமண்டலத்துக்கு அனுப்பி போல இருக்க. இந்த மோட்டுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் ஸ்பேஸுக்கு முதல் ஆளா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தவனா இருப்பேன் போல இருக்கு. என் இடுப்பு சுளுக்கு பிடிச்சுக்குச்சு. சாரிடா பூசணிக்கா மாட்டேங்க, ஐ எம் வெரி சாரி. பத்தலும் எனக்கு வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசிச்சு என்னை இதுல இருந்து காப்பாத்து. இதுவரைக்கும் என் பாக்கெட்ல ஒரு 10 பைசா கூட நின்னது கிடையாது. வந்துட்டேன் ஐடியா. நீ இன்னைக்கு காலையில போய் கடவுளுக்கிட்டே ஆவேசமா பேசி சண்டை போட்டு வந்தல, அந்த கடவுளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேள், அப்பதான் சரியாகும். உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக அவர் தான் இந்த செருப்பை உனக்கு கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. தேங்க்யூ பத்லு, நீதான் என்னுடைய உயிர் நண்பன். தள்ளி நில்லு. இந்த பூட்ஸை நீ கழட்டாத வரைக்கும் என் பக்கத்துல வராத, தூரத்திலே இரு. டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ண, புரியுதா? சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் அங்கே போறேன். அடா மோட்டோ நில்லு. இப்ப நிக்க போறியா இல்லையா? அடிங்க, வாங்க வாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்காக வராங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவன் அப்படியே விட்டுறாதீங்க, போய் பிடிங்க. வந்துட்டாங்க. கடவுளே, என்ன காப்பாத்து. கடவுளே, தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடு. நான் உன்னை திட்டினது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. ஏதோ தெரியாம ஆதங்கத்துல அப்படி திட்டேன். இனிமே அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நீ கவலைப்படாத, நீ கத்துறது நிச்சயமா கடவுள் காதுல விழுந்திருக்கும். கவலையை விடு, அவரு உன்னை காப்பாத்துவாரு. இங்க பாரு, உன் டான்ஸ் நின்றுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வர. இங்க பாரு, உனக்கு சரியா போச்சு. ஜெயஹோ, பத்லு உயிர் காப்பா தோழன்றது சரியா போச்சு. மேல இருக்கிற கடவுள்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட மோட்டோ, ஆனா கீழ இருக்கிற ஜனங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்கணும்னா உடனே என்ன பண்ணு, திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இரு. அவங்க வந்து உன்னை செதைச்சு சின்ன பின்னமாக போறாங்க. இவங்களோட அந்த கீரைக்காரமா தான் உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஓடிடு. நான் மட்டும் குறைஞ்சவனா? எஸ்கேப். ரொம்ப நன்றி கடவுளே. இப்பதான் நீங்க கண்ணை திறந்து சரியான தண்டனையை கொடுத்திருக்கீங்க. அந்த மோட்டு செஞ்ச தப்புக்கலாம் இது அவனுக்கு தேவைதான். ஓ, பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. என்ன நம்பர் 2?
அந்த பூட்ஸை என்கிட்ட கொடு. இனிமே இதை நான் தான் போட்டுக்க போறேன். என்னப்பா நடக்குது? எங்க காலெல்லாம் தன்னால போதே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே.